வெல்கம் டு ஜிகே வித் ஜிகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க எல்லாத்துக்குமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியலான வெப்சைட். அது ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ டிஎன்பிசியோட அஃபிஷியல் சைட்டுக்கு வந்துடுவோம். அப்ளை பண்ணுற செக்ஷனுக்கு அதில் ரைட் சைடில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஏற்கனவே பதிவு செய்யப்படுத்தோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்குமோ அது எல்லாமே பார்த்துலாம். அதில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது ஜென்ரேட் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிரும். பட் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.